தமிழ் பேசி தமிழில் இருந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள். நடந்து முடிந்த குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆர்டிஐயில் வந்து ஆன்சர் ஷீட் வந்து வாங்கி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ குரூப் 2 உடைய ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கனால அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு 2022 to 23 ஆக்சுவலாக வந்து மெயின்ஸ் வந்து முடிஞ்சு இப்போ தான் ரிசல்ட் வந்து கவுன்சிலிங்கில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எழுதின மெயின்ஸ் பேப்பர் வந்து வாங்குறதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து டிஎன்பிசியில் கேட்டிருந்தோம். அதாவது போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த குரூப் 1க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 தாள்கள் இருக்கும். இப்போ வந்து 4 தாள்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியோட சேர்த்து 4 பேப்பரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடி அமௌண்ட் வந்து வித்தியாசப்படும் அப்படிங்கிறதுனால கேட்டிருந்தோம். ஸோ அந்த டிடி அமௌண்ட்டுக்கான விளக்கம் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து வந்துருச்சு. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுனால என்டையர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கூகுள் டிரைவில் கொடுக்குறேன். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் எடுத்து ஃபில்அப் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கணும். 10 rupees ஸ்டாம்ப் ஓகேங்களா. நார்மல் போஸ்டல் ஸ்டாம்ப் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 rupees வந்து கோர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் வாங்கணும். இல்லைனா அட்வொகேட் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் வந்து ஜஸ்ட் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். அதாவது மெயின்ஸ் ஹால் டிக்கெட் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிடுங்க. ப்ளஸ் ஒரு ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அதாவது இந்த ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று, ப்ளஸ் உங்களுடைய மெயின்ஸ் ஹால் டிக்கெட். அதற்கப்புறம் என்னென்னு கேட்டால் முக்கியமான விஷயம் 462 ரூபாய்க்கு வந்து டிடி எடுக்கணும். நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் எடுக்கலாம். பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிற இதில் எடுத்துங்க. ஸோ அந்த டிடி வந்து என்ன இன் ஃபேவர் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ என்ன அட்ரஸ்க்கு வந்து எடுக்கணும், என்ன மாதிரியான செக்ரட்டரி டிஎன்பிசி அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ இது வந்து 2 அட்ரஸ் இது தான். நீங்கள் டிடி வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நான் ஒரு பிக்சர் வந்து நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோடைய கடைசியிலையும் அந்த பிக்சர் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் எடுத்தது அப்படி தான் எடுத்தேன். பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த டிடி வந்து 462க்கு எக்ஸாக்டாக இருக்கணும் ஓகேங்களா. 462 ரூபாய்க்கு எக்ஸாக்டாக இருக்கணும். கூடுதல் குறைவாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் ஆயிரும், ரிட்டன் ஆயிரும் ஓகேங்களா. உங்களுடைய அமௌண்ட்டுக்கே வந்து அந்த டிடியை கேன்சல் பண்ணி ரிட்டன் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் 462க்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வரும்னா எலிஜிபிலிட்டி பேப்பர் GS1, GS2, GS3 ப்ளஸ் அதில் ஒரு எவாலுவேஷன், அதாவது ஒவ்வொரு பேப்பருக்கு எப்படி மார்க் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கவரில் வந்து பேக் பண்ணி எத்தனை நாளில் வரும் அப்படின்னா மினிமம் வந்து நீங்கள் 30 நாளில் எதிர்பார்க்கக்கூடாது. 45 நாட்கள்லேருந்து 56 நாட்கள் கூட ஆகும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 60 டேஸ்க்குள்ளே வந்துடும் ஓகேங்களா. ஏன்னா ஒர்க்கிங் டேஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 45 டேஸ்க்குள்ளே வந்துடும் ஓகேங்களா. இந்த 462க்கு நான் வந்து என்ன கேட்டிருந்தேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அதாவது நம்ம வந்து மெயில் பண்ணியிருந்தோம் டிஎன்பிசிக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தாள் 1ங்கிறது 32 பக்கம், மற்றதெல்லாம் வந்து 64 பக்கம். ஸோ டோட்டலாக வந்து 462 ரூபா கொடுக்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஹால் டிக்கெட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் வந்து ஹால் டிக்கெட், உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ப்ளஸ் இந்த ஃபார்மு, ப்ளஸ் 462 ரூபாய்க்கு டிடி எடுத்தீங்களா அது, ப்ளஸ் 10 rupees ஸ்டாம்ப் ஒட்ட மறந்துடாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபார்மெட் உங்களுக்காகவே வந்து நண்பர் ஒருவர் நிர்மல் அப்படிங்கிறவர் ரெடி பண்ணி கொடுத்தார். ஸோ அவருக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடச்சிடும். போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறதுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக இது எல்லாமே ரெடி பண்ணி ஒரு கவரில் வந்து போட்டு ஓரளவுக்கு வந்து ஃபோல்டு பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெரிய கவரில் ஓகேங்களா, ஒரு அட்லீஸ்ட் வந்து மடித்தாலும் சரி, பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஒரு கவரில் வந்து நீங்கள் போஸ்டல் கவரில் போட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதிலேருந்து கிட்டத்தட்ட அங்கே போய் சேர்ந்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 டேஸ் அந்த 35 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் grievance.tnbc.gov.in இந்த மாதிரி ஒரு மெயில் போடுங்க. இந்த மாதிரி தேதியில் வந்து நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க, உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுங்க. அது பண்ணதுக்கப்புறம் ஒரு 35 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ரிமைண்டர் மெயில் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து குயிக்காக வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணிடுவாங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் அனுப்புங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.